கோவை பேரூர் பகுதியில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உள்ளே இருந்த கணினிகள், இருக்கைகள் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை சிறுவாணி சாலை பேரூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில பாத்தீங்கன்னா இன்று திடீரென அதாவது இன்று விடுமுறை என்பதால் மூடப்பட்டிருந்தது. திடீரென அந்த வங்கியின் ஜன்னலில் இருந்து கரும்புகை வெளியானது. இதையடுத்து உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் அந்த வங்கியின் சட்டரை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த பேட்டரி யூனிட்டில் மின்கசிவு ஏற்பட்டு அதன் காரணமாக உள்ளே இருந்த அந்த பிரதான மின் பெட்டியில தீப்பிடித்து இருந்தது தெரிய வந்தது. மேலும் இந்த தீயானது வங்கியின் உள்ளே பரவிய நிலையில வங்கியில் இருந்த கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட கணினிகள், அதே போல பிரிண்டர் இயந்திரங்கள், மேலும் இருக்கைகள் என ஏராளமான பொருட்கள் தீக்கு இரையாகி இருந்தது. உடனடியாக கோவை புதூர் தீயணைப்பு நிலையத்திலிருந்து வந்த மீட்பு குழுவினர் நீண்ட நேரம் போராடி அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த தீ விபத்தை பொறுத்தளவு வங்கியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலக பொருட்கள் மட்டுமே தீயில் இருந்து நாசமாகி இருக்கிறது. மற்றபடி பணம் வைத்திருக்கக்கூடிய அந்த லாக்கர்கள் அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல போராடி இந்த தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. மேலும் இன்றைய தினம் விடுமுறை தினம் என்பதால வங்கி மூடப்பட்டிருந்தது. அதனால் உள்ள பேட்டரி யூனிட்ல அந்த தீ விபத்து ஏற்பட்டது தெரியாமல் இருந்தது. கரும்புகை வெளியேறியதை தொடர்ந்தே பொதுமக்கள் கொடுத்த தகவல் அடிப்படையிலேயே போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் அங்கு வந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா புகை வெளியேறிய சற்று நேரத்திலேயே வங்கி ஊழியர்கள் அந்த கதவை திறந்துட்டாங்க. இருப்பினும் தீயணைப்பு துறையினர் வந்ததற்கு பிறகு வங்கிக்குள் சென்று அந்த தீயை அணைக்கும் பணியானது நடைபெற்றது. இந்த விபத்தில் அந்த தீ விபத்துல வேறு பொதுமக்களுக்கோ இல்ல ஊழியர்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. உள்ளே இருந்த அந்த அலுவலக பொருட்கள் மற்றும் முழுமையாக தீயில் இருந்து நாசமாயிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.